இன்றைக்கு எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனிதனை, இல்லை என்றால் ஆவிக்குரிய சுபாவத்தை எப்படி ஏன் நாம் கட்டி எழுப்ப வேண்டும், இல்லாட்டி கட்டி எழுப்புவதின் அவசியம் என்ன என்பதை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சுபாவத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். இந்த சபையில் இருக்கிறது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேர் விசுவாசி. அப்போ விசுவாசி ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். ஆனால் இன்றைய காலத்தில் ஆவிக்குரிய சபையில் இருக்கிற ஆவிக்குரிய விசுவாசிகள் பேர் அளவிலே தான் ஆவிக்குரிய விசுவாசிகள், மற்றும்படி உலகத்தாரை போலவே மாம்சத்துக்கு ஏதுவாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனிதனை குறித்து சுபாவத்தில் வளரணும், விருத்தி அடைய வேண்டும் என்கின்றதான எண்ணம் என்று இல்லாமல் போய்விட்டது. ஸோ இதை குறித்து தான் இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே ஒரு சில வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். 1 கொரிந்தியர் 3 முதல் 3 வசனங்கள். ஆகவே நான் சீக்கிரமாக இன்றைக்கு இந்த செய்தியில் நான் கடந்து போவேன். கவனமாக நீங்கள் கேட்டு குறிப்பிடுங்கள். 1 கொரிந்தியர் 3 முதல் 3 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியிலே நிறைந்து ஆவிக்குரிய வரங்களால் அலங்கரிக்கப்பட்டு 1ஆம் நூற்றாண்டிலே காணப்பட்ட ஒரு முன்மாதிரியான ஒரு ஆவிக்குரிய சபைதான் இந்த கொரிந்து சபை. ஆவிக்குரிய வரங்கள் சபையிலே செயல்பட்டது. ஜனங்கள் நாளாந்தம் ரட்சிக்கப்பட்டாங்க, சபை வளருது. அந்த சபையை நிறுவினது அப்போஸ்தலனாகிய பவுல். இப்ப கொஞ்சம் காலம் ஆனதுக்கு பிறகு பவுல் அவர்களை சந்திக்கும் போது என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல், நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேச முடியாம இருக்கு. மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பெலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை கொடுத்தேன். என்ன அறிவறி சத்தியம், ஆவிக்குரிய சத்தியங்கள்ல சண்டே ஸ்கூல்ல படிப்பிக்கிற சத்தியங்களை தான் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு உபவாச நேரத்தில் வாருகிற உபவாசிகளுக்கு பேசலான்னா மற்றது விளங்குது இல்லையா? சபையில் இன்றைக்கு அப்படித்தான் கணக்கு பேர் இருக்கிறீங்க. நீங்கள் பெலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால். நல்ல கவனிங்க இந்த டேர்ம்ஸ். தி ஸ்பிரிச்சுவல் மேன், தி கார்னல் மேன், பேப்ஸ், ஆவிக்குரிய மனிதன், மாம்சத்துக்குரிய மனிதன், குழந்தைகள். இவங்க எல்லாம் சபைக்குள்ள தான் இருக்கிறான். இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, ஆனால் கேட்டகரி வேறு. இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடினால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் உங்களுக்கு பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய்
நடக்கிறீர்கள் அல்லவா? நான் இந்த செய்தியை தொடங்க முதல் எபேசியரை குறித்து நான் பேசினேன்ல, அதிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நான் பேசாமல் விட்டேன். தனியாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை பேச, ஆனால் காலங்கள் சென்று போனபடியினால் உபவாச ஜெபத்திலே அதை பேசினேன். நிக்கோலாய் மதஸ்தர் யார்? எபேசு பட்டணத்திலே இருந்த சபை நிக்கோலாய் மதஸ்தரை எதிர்த்தார்கள். ஆனால் பெர்கேமு சபை நிக்கோலாய் மதஸ்தர், இதெல்லாம் ஆவிக்குரிய சபைகள், 1ஆம் நூற்றாண்டில் இருந்த சபைகள் நிக்கோலாய் மதஸ்தினரை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த உபதேசத்தை. அப்போ இந்த நிக்கோலாய் மதஸ்தர் என்றால் என்ன, அவர்களுடைய விசுவாசம் என்ன, இன்று இந்த மதம் உலகத்தில் இருக்கிறதா, இலங்கையில் இருக்கா, இன்னும் குறிப்பாக சொன்னால் மட்டக்களப்பிலேயும் இருக்குதா என்பதை குறித்து நீங்கள் படிக்கலாம். எந்த சபையிலே அந்நிய விக்கிரக ஆராதனைகள் சேர்க்கப்படுதோ, எம்மதமும் சம்மதம் சொல்கிறாங்களே, நாம் உலகத்துக்கு ஒத்து போகணும் என்று சொல்கிறாங்களே சபைகள், இந்த சபைகளை தான் இந்த நிக்கோலஸ்தாய் மதத்தினர். யூகேயில் ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய தேவ மனுஷன், எத்தனையோ புத்தகங்களை எழுதினவர், எத்தனையோ பேரை ரட்சிப்புக்களை நடத்தினவர், கடைசி காலத்தில் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். ஆனால் கடைசியில் அவர் சொன்னார், இஸ்லாமியர்களும் ஒன்று தான் கிறிஸ்தவர்கள் போலன்னு சொல்லி அந்த வஞ்சனையில் விழுந்து அமெரிக்காவில் கிறிஸ்லாம், அதாவது கிறிஸ்து சக இஸ்லாம், கிறிஸ்லாம் என்கின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் அது நடக்குது. முடிவு என்ன தெரியுமா? இந்த ஊழியக்காரனுடைய மகனுக்குள்ள பொல்லாத ஆவி உட்பிரவேசித்து அவன் தற்கொலை பண்ணி செத்து போனான் வீட்டுக்குள்ளேயே. இன்றைக்கு வரைக்கும் அழுதுட்டு இருக்கிறார். ஆனால் அவர் ஆரம்பித்தது இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்குது கிறிஸ்லாம். அதே போல் நம்மளோட மட்டக்களப்புலையும் இருக்குத்தானே சர்வ மதம் என்று சொல்லி ஆராதனை, சர்ச்சுக்குள்ள எல்லா மதத்தை சார்ந்த பூசாரியா, மௌலவியா, பௌத்த பிக்குவா, ஃபாதர் மேரா எல்லாரும் சேர்ந்து ஆராதனை நடத்துகிறாங்க. இது சரியா? கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வாரா? எல்லாரோட ஒத்து போக வேணுமா? பொங்கல் வந்துச்சுல்ல, எத்தனை பேர் பாவாடை தாவணி போட்டுக்கொண்டு போனீங்க? எத்தனை பேர் வேட்டி உடுத்து போனீங்க? எத்தனை பேர் நல்லா புக்கை சாப்பிட்டீங்க? எத்தனை பேர் சோடிக்கிறதுக்கு உதவி செய்தீங்க? கோலம் போட்டீங்க? வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், பாடசாலையாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், நான் சொல்கிறத கேளுங்க, காலம் செல்லாது. இதோட இனி நீங்கள் விளையாட இயலாது. எல்லாம் வேதத்தில் இருக்கு. இதுதான் நிக்கோலாய் மதஸ்தினர். நிக்கோலாய் மதஸ்தினரை ஆண்டவர் வெறுக்கல்ல, நேசித்தார். ஆனால் அவர்கள் கிரியைகளை வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே பிற மதஸ்தரை நாங்கள் வெறுக்கிறதில்லை, நாங்கள் எல்லாரையும் நேசிக்கிறோம். ஆனால் அவருடைய கிரியைகளை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஸோ நீங்கள், உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கு, ஆண்டவர் தெளிவாக சொன்ன, விக்கிர ஆராதனைகளுக்கும் விக்கிரகங்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் இல்லை, அந்நிய நுகத்தில் சம்பந்தம் கலவாத, இதெல்லாம் வேதத்தில் இருக்குது. தெரிஞ்சு கொண்டு தான் நாம் இன்னும் போகிறோம். இவை தான் நிக்கோலாய் மதஸ்தரின் விசுவாசம். ஓகே, காட் பிளஸ் யூ. அது வேறு சைட்லைன். அதை குறித்து பேசின செய்தி யூடியூப்பில் நேற்று வாட்ஸ்அப் குரூப்லையும் போட்டிருக்கு. நிக்கோலாய் மதஸ்தர் யார்? தயவு செய்து அந்த செய்தியை நீங்கள் கேட்டு படியுங்கள். பைபிளை திறந்து வச்சுக்கொண்டு படியுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. அது இருக்கட்டும். இன்றைக்கு செய்திக்கு நான் வருகிறேன். இவ்வளவு பரிசுத்த ஆவியை பெற்ற இந்த சபையினர், தேவனுடைய வரங்களை, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட இந்த சபையினர் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து முதிர்ச்சி அடைகிறத நிப்பாட்டிட்டான். ஒரு காரியத்தை கவனிச்சு கொள்ளுங்க. யார் ஆவிக்குரியவன்?
இந்த உலகத்திலே நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கலாம், ஆவிக்குரிய பாரம்பரியத்திலே பிறந்திருக்கலாம். நான் இந்த உலகத்திலே பிறக்கும் போது பாவியாக பிறக்கின்றேன். முதலாவது மனிதன் செய்த பாவத்தினால அந்த பாவம் எனக்குள்ள இருக்கு. நான் பாவியாக பிறக்கிறேன். பாவம் செய்து நான் பிறக்கவில்லை, பாவியாகவில்லை. பாவம் செய்யாமலே, நான் ஒரு பாவம் செய்யாமலே, ஒரு சிலர் உங்களோட கையில் குழந்தைகளை சுமந்து கொண்டு இருக்கிறீங்களா, அப்பாவி பிள்ளைகள், குழந்தைகள். பாவம்ண்டா என்னண்டே தெரியும். தேவ பார்வையில் அந்த குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகளும் பாவிகள் தான். நான் வளர்கிறேன். நான் வளர்ந்த ஒரு நிலைக்கு வந்த உடனே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்னுடைய பாவங்களை எல்லாம் தம்மேலே சுமந்து, என் பாவத்தினாலே உண்டான அக்கிரமங்கள், துன்மார்க்கங்கள், மீறுதல்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் பாவத்துக்காக வச்ச தண்டனையை நான் பெறாதபடி அவர் எனக்காக தண்டிக்கப்பட்டு கிருபாதார பலியாக சிலுவையிலே தம்மை தாமே ஊற்றி அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3 நாள் எங்க தெரியுமா இருந்தார்? பிசாசு அவரை எல்லா ஜனங்களையும் கொண்டு போறது போல பாதாளத்துக்கே கொண்டு போயிட்டார். அதான் வேதம் சொல்லுகிறது, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. இயேசு சுவாமியையும் பிசாசு இழுத்து கொண்டு பாதாளத்துக்கு தான் போனான். ஏன்? இயேசு மறுத்து போயிட்டார். 3 நாட்கள் இயேசு அந்த நரகத்துக்குள்ள, பாதாளத்துக்குள்ள, நரகம் என்ன சிருஷ்டிக்கப்படலை, ஆனால் பாதாளத்துக்குள்ளே தான் இருந்தார். பிசாசின் கூட்டத்தோடு இருந்தார். அந்த 3 நாளும் அந்த ஆவிகள் இயேசுவை எப்படியானாலும் பாவம் செய்ய வைக்கணும் என்று எவ்வளவோ செயல்பட்டன. ஆனால் இயேசு இடம் கொடுக்கல. மாறாக சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு இருந்தார். 3வது நாள் தான் பிதா பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி மரித்து போன இயேசுவை உயிரோடு எழும்ப பண்ணினார். எங்கே இருந்து எழும்பி வந்தார்? கல்லறைக்குள்ளே இருந்தா? நோ, பாதாளத்திலே இருந்து இறங்கி வந்தார். அவர் மேலே வரக்குள்ள பாதாளத்திலே சிறைப்பட்டு இருந்தவர்களையும் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். நீதிமான்களாய் மரித்தவர்களும் பாதாளத்தில் தான் இருந்தார்கள் பழைய ஏற்பாட்டில். அவர்களையும் உயிரோடு எழுப்பி, வேதம் அப்போஸ்தலர் நிருபத்தில் பாருங்க, இயேசு உயிரோடு எழுந்த அந்த நாள் மரித்தவர்கள் எருசலேம் தெருக்களிலே நடமாடி திரிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. You read the Bible and see. இயேசு பாதாளத்தில் போயிட்டு அவர்களையும் சுவிசேஷம் அறிவிச்சு மேலே கொண்டு வந்தார். பிசாசு அவரை கட்டி வைக்க முடியல. கல்லறையில் இருந்து அவருடைய சரீரத்துக்குள்ளே பிரவேசித்து அவர் உயிரோடு எழுந்தார். பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். இப்போ குழந்தையாக அல்ல, மத்திய ஆகாயத்தில் வருவார். ஆயிரமான தேவ தூதர்களோட ஒரு நிமிஷத்தில் தேவ எக்காலங்களே அந்த ஆயிரமான தூதர்கள் ஊதும்போது அவரோடு கூட பரிசுத்தவான்களும் வருவார்கள். இப்போ இரத்த சாட்சியாக மறிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் நேராக பரலோகத்துக்கு போயிடுவாங்க. இரத்த சாட்சியாக மறிக்கிறவர்கள் நேரடியாக பரலோகம். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் தேவனுக்கு ஒரு பலிப்பீடம் இருக்கு. அந்த பலிப்பீடத்துக்கு கீழே இரத்த சாட்சியாய் மறித்தவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் அல்ல, இரத்த சாட்சிகளாய் மறித்தவர்கள், அது வேற கேட்டகரி. அவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வருவார். ஆனால் அவருடைய கால் பூமியிலே படாது. அது வானத்தில், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அதை காண்பார்கள். இன்னைக்கு உலகத்தில் எது நடந்தாலும் உடனடி அடுத்த நிமிஷமே உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியுது. யூடியூப்ல, டிவியில், எல்லா நியூஸ்ல எல்லாம் வருதில்ல. அதை போல இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அதை பார்ப்பார்கள். ரைட். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்பு இருப்பார்கள். அதன் பின் உயிரோடு இருக்கிறவங்க, இயேசுவுக்குள்ள வாழ்ந்தவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டு இனிமேல் என்றென்றும் பரலோகத்திலே இயேசுவோடு கூட நித்தியமாய் வாழ்வார்கள். யார் போவாங்க?
எவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொள்றது என்றால் யாரு? இப்போ நான் சொன்னதை விசுவாசிக்கிறானோ, விசுவாசித்து விக்கிரக ஆராதனைகளை விட்டு மற்ற சிலர் இருக்கிறாங்க விக்கிரகங்களை ஆராதிக்கிறதுல ஆவிகளை ஆராதிக்கிறவங்க. சவுத் கொரியா, ஜப்பான், சைனா போன்ற தேசங்கள் ஆவிகளை சேவிப்பார்கள். தே வர்ஷிப் ஸ்பிரிட்ஸ். மரித்து போனவர்களுடைய ஆவியை கூப்பிட்டு வச்சு அவங்க அதைத்தான் சேவிப்பாங்க, பலிகளை செலுத்தி. இது நேச்சுரல். இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளணும். என்னத்தான் இது, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டான்னு சொன்னால் வேறு எதையும் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கலாது. வாழ்க்கையை முழுமையாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கும் போது இப்போ பாருங்கள், தேவனுக்குள்ள நாங்கள் பிறக்கின்றோம். ரைட்? அதைத்தான் யோவான் 3:6 சொல்லுகிறது. மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். மாம்சத்தில் பிறப்பதென்றால் என்னுடைய தாயின் கற்பத்திலே இருந்து பிறக்கிறது. தாயின் கற்பத்திலே இருந்து பிறந்த நாம் யாவருமே மாம்சமானவர்கள். எல்லாம் சொல்லுங்க, அப்படிப்பட்டவர்கள் மாம்சமானவர்கள். இந்த மாம்சத்தை ஆளுகை செய்கிறது எங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமா. இந்த ஆத்துமாவில் தான் 5 புலன்கள் இருக்கு. பார்க்கிறது, கேட்கிறது, நுகர்கிறது, சுவைக்கிறது, உணர்கிறது. 5 புலன்கள் இந்த ஆத்துமாவில் தான் இருக்கு. இதையெல்லாம் பார்க்கறத வச்சு, கேட்கறத வச்சு, நுகர்கிறத வச்சு, சுவைக்கிறத வச்சு, உணர்கிறத வச்சு இந்த ஆத்துமா இந்த சரீரத்தை நடத்தி கொண்டு போகுது. அப்ப உலகத்திலே பிறந்த ஒரு தாயின் கற்பத்திலே பிறந்த எல்லா மனிதர்களும் மாம்சத்துக்குரியவர்கள். அதை வேதம் இப்படின்னு சொல்லுகிறது, ஜென்ம சுபாவம் உடையவர்கள் எல்லா மனிதர்களும். அது எதை நம்பிக்கை இருந்தாலும் பரவாயில்ல, நீ மாம்சத்துக்குரியவன். இந்த மாம்சத்துக்குரிய மனிதன்ல பாவம் இருக்கிறதுனால இந்த ஆத்துமா இந்த மாம்சத்தை பாவம் செய்வதற்கே தூண்டி திரியும். முதலாவது மனிதன் பாவம் செய்தது, மனிதனுக்குள்ள பாவம் வந்தது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்திலே பாவத்தின் பிரசன்னம் இருக்கிறது. the presence of sin. It's not only we became sinners, but then we are living in this world, a world that has the presence of sin. பாவத்தின் பிரசன்னத்தில் இந்த உலகத்தில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளும் அப்படிதான். நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் மாம்சம் நாம வாழ்றோம், இந்த உலகத்தில் வாழ்றோம். இந்த உலகத்தில் நீங்க பாவம் செய்வதற்கு 24 மணத்தியாலமும் இந்த உலகத்தில் இருக்கிற பாவ பிரசன்னம் ஒவ்வொரு மனிதனையும், நீ ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்கலாம், நீ ரட்சிக்கப்படாதவனாய் இருக்கலாம், பாவம் செய்ய மனிதனை தூண்டிக்கொண்டே இருக்கும். அதான் இந்த வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தில் பிறப்பது மாம்சம், ஆனால் ஆவியில பிறக்கிறது என்றால் எப்பொழுது இந்த பாவ நிலைமையிலிருந்து நான் விடுதலை ஆக வேண்டும், ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், நான் தேவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்று எப்பொழுது ஒரு மனிதன் நினைக்கிறானோ அப்பொழுது அந்த மனிதன் இயேசுவின் இடத்துக்கு வருகிறான். ஒரு ஆலயத்தினுடைய பலிப்பீடம், சுவிசேஷம் அறிவிக்கிற சுவிசேஷ கூட்டத்தின் மேடையில் வந்து எவர்கள் இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்குறீங்களோ வாங்க என்ற உடனே நாங்கள் போகிறோம். நாங்கள் இந்த வாழ்க்கையை, இயேசுவே நான் ஒரு பாவி, இனிமேல் பாவியாக நான் வாழ மாட்டேன், நான் விக்கிரகங்களை சேவிக்க மாட்டேன், உங்களை மாத்திரம் நான் சேவிக்கிறேன், உங்களுடைய இரத்தத்தால் இந்த பாவங்களை கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, உங்களுடைய பிள்ளையாக மாற்றுங்கன்னு சொன்ன உடனே கேளுங்க இப்போ என்ன நடக்குதுண்டு. இந்த மாம்சம் சுத்திகரிக்கப்படுவது இல்லை, அது 1. 2, என்னுடைய ஆத்துமா சுத்திகரிக்கப்படுவதும் இல்லை. இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது எது சுத்திகரிக்கப்படுகிறது என்றால், எது மறுபுறப்படைகிறது என்றால்,
எங்களுக்குள்ளே இருக்கிற மூன்றாவது கூற்றாகிய ஆவி. எல்லாம் சொல்லுங்க, என்னது? ஆவி. மனுஷனுக்குள்ள 3 கூறுகள் உண்டு: ஆவி, ஆத்துமா, சரீரம். மனுஷனுக்குள்ள மாத்திரம்தான் அது இருக்கு. மிருகங்கள், பறவைகள், ஊர்வன எதுக்குள்ளேயுமே இது இல்லை. எல்லாத்தையும் படைத்தது போல மனிதனையும் படைத்தார். மனிதனுக்கு உடம்பு இருந்துச்சு, ஆத்துமா இருந்துச்சு. ஆனால் அவனால் தேவனோடு உறவு வைக்க முடியல. ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார்? மனிதனுக்கு மட்டும் ஒரு ஆவியை போட்டார். அது அவருடைய ஜீவ சுவாசத்தை மனிதனுக்குள்ளே என்று ஊதினார். அவருடைய மூக்குக்குள்ளே ஊதினார். ஆண்டவருடைய சுவாசம் மனிதனுக்குள்ளே வந்துட்டு, அதுக்குத்தான் பேர் ஆவி. இதை சாலமோன் கர்த்தர் தந்த தீபம் என்று சொல்லுகிறார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மனசாட்சி என்று சொல்லுகிறார். பவுல் இன்னுமாய் சொல்லும் போது சொல்லுகிறார், உன்னுடைய உள்ளான மனிதன், கண்களுக்கு புலப்படாத உனக்குள்ளே இருக்கிற மனிதன். அதே மனிதனை பார்த்து தான் இங்கே சொல்லுகிறார், ஆவிக்குரிய மனிதன். ஆதாம் இடத்துல ஆண்டவர் இந்த ஆவியை போட்ட உடனே ஆவிக்குரிய மனிதன் உயிராக இருந்தார். அதனால தான் பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே மனிதனோடு தேவன் உறவாட வந்தார். நீங்க வேதத்தில் எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க ஆண்டவர் மயிலோடு உறவாடவோ, முதலையோடு உறவாடவோ, சர்ப்பங்களோடு உறவாடவோ, யானையோட உறவாடவோ, எதோடையும் உறவாட வந்ததில்லை. மனிதனோடு மாத்திரம் உறவாடினார். ஏன்? மனிதனோட மாத்திரம்தான் அவருக்கு உறவு வைக்க முடியும். ஏனென்றால் அவருடைய சுவாசம் அதுதான் மனிதனுக்குள்ளே அவர் ஊதினதினால் அது அவனுக்குள்ளே ஆவி என்கின்ற நிலையில நிற்கிறது. அந்த மனிதனுடைய ஆவியில தான் தேவன் பேசுகிறார். விளங்கிட்டா? இந்த காதால ஆண்டவர் பேசணும் என்று நீங்க இருந்தா ஒரு நாளும் கேட்காது. இந்த காதால் அவர் பேச மாட்டார். ஆத்மாவுக்கூடாக பேசணும் என்று நீங்க நினைச்சா ஒரு நாள் உங்களுடைய ஆத்மாவுக்கூடாக பேச மாட்டார். அவர் பேசுகிற ஒரே ஒரு சேனல் உன்னுடைய ஆவி. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இன்னொரு பிரச்சனை நடந்துட்டு, ஆதாம் பாவம் செய்த உடனே அந்த ஆவி செத்து போயிடுச்சு. இதுவரைக்கும் உயிராக இருந்த மனிதனுடைய ஆவி அதுதான் தேவனோட உறவாட முடியும். ஆகவே மனிதன் பாவம் செய்த உடனே இந்த ஆவி செத்து போயிட்டு. செத்து போனது என்றால் மனிதனுக்கு தேவனுக்கு உறவில்லாம போயிட்டு. ஆகவே தான் கேளுங்க பிரியமானவர்களே, மனிதன் இதுவரைக்கும் தன்னை சிருஷ்டித்த தேவனோடு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டதினால அந்த வெற்றிடத்தை நிரப்பும்படி கல்லை எடுத்து வைத்து இது என் தெய்வம் என்று சொன்னான். மரங்களை எடுத்து சிற்பங்களை உருவாக்கி, உருவங்களை உருவாக்கி இதுதான் என் தெய்வம் என்று சொன்னான். படங்களை வரைந்து, ரூபங்களை வரைந்து இதுதான் என் தெய்வம் என்று சொன்னான். ஆனால் எதுவும் அவனுக்கு அந்த தேவனோட இருந்த உறவுக்கு நெருங்கவே முடியல. ஆகவே அவன் என்ன செய்றான்? இது சரி வராது என்று இன்னொரு சிற்பம், இன்னொரு விக்கிரகம், இப்படியே. அதான் இன்றைக்கு உலகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 3 கோடி தெய்வங்களை மனுஷன் உருவாக்கி வச்சிருக்கிறான். தெய்வங்கள் உருவாக்கலையே, மனிதன் உருவாக்கினான் 3 கோடி தெய்வங்கள். இப்ப கடைசியா அதுவும் சரி வராம மனிதர்களே ஒரு சிலர் எழுப்பி சொல்றா நான் கடவுள் என்று சொல்லிட்டு இன்றைக்கு இந்தியாவில் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் மனிதர்களை கடவுளாக சேவித்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஏன்? மனிதனுடைய ஆவி செத்து போயிட்டு, பாவம் அதை கொண்டுட்டு, அதால மனிதனால மெய்தெய்வத்தோட உறவு வைக்க முடியல. இங்கதான் இயேசு வருகிறார். இயேசு இந்த பூமிக்கு வந்தது எதுக்கு தெரியுமா? அந்த மனிதனுடைய ஆவிக்குரிய மனுஷனை கொலை செஞ்ச பாவத்தை எடுத்து அந்த பாவத்துக்குரிய தண்டனையை மனிதன் அனுபவிக்காமல் அவர் தம்மேலே எடுத்து சிலுவையிலே மரித்தார். அவருடைய இரத்தம் எங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. எவன்
தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறான், அவன் தேவனுடைய இரக்கம் என்றால் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறான். தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கிற எந்த ஏழு சிருஷ்டிகளுக்காக அவர் மரிக்கவில்லை. மிருகங்கள், பறவைகள், அதுக்காக அவர் மரிக்கவில்லை. ஏனால் அவைகளுக்கு தெய்வத்தோட உறவு இல்லை. ஆனால் மனிதனை திரும்பவும் தேவனோடு இணைக்க இயேசு அவருடைய இரத்தத்தை சிந்தி மனிதனுடைய ஆவியிலே பாவத்தினாலே உண்டான உறவை சீர்படுத்தி பாவத்தை நீக்கி தேவனோடு திரும்பவும் இணைத்து கொண்டார். நல்ல கையை தட்டி, இதுதான் ரட்சிப்பு. இதைத்தான் நாங்கள் ஒரு வார்த்தையில் சொல்கிறோம். இவ்வளோ தானே கையை தட்ட போறீங்க கடவுளே? யா, எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் தெரியுமா? எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம். இன்றைக்கு மனிதர்கள் இந்த தெய்வத்தை அடையணும் என்று சொல்லி மொட்டை அடிக்கிறான், ஊத்த தண்ணீரில் போய் குளிக்கிறான். பார்க்கவே அருவருப்பு. செத்த சவமும் மிதக்குது, அதுக்குள்ளே போயிட்டு மீண்டும் மீண்டும் எழும்புகிறான். ஏன்? தான் முக்தி அடையணும், ரட்சிப்படையணும், தேவனை சேரணும் என்று. முழங்காலில் கல்லுகளுக்கு மேலால போறான் நடந்து எத்தனையோ தூரம். தன்னை வேதனைப்படுத்துறான் தன்னை பாவத்தை போக்க. சிலர் வந்து தங்கள் கைகளை உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். சிலர் சன்னியாசிகளோட கைகள் அப்படியே கல்சியம் படிஞ்சு மறுத்து போயிட்டு இப்ப மடிக்கலாது. ஏன் தெரியுமா? அவனை ஒருத்துகிறான். தன் பாவத்தை நீக்க முடியலையே, இன்று வரைக்கும் முடியாது. மனிதனுடைய பாவங்களை எதுவும் நீக்கிவிட முடியாது. கல்வாரி சிலுவையிலே 2000 வருடங்களுக்கு முன்பதாய் மனுக்குலத்துக்காக சிந்தின இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றே என் பாவத்தையும் உன் பாவத்தையும் நீக்கி மரித்து போய் இருக்கிற என்னுடைய ஆவியை திரும்பவும் ஜெனிப்பிக்கிறது, திரும்பவும் உயிர்ப்பிக்கிறது. இதுக்குத்தான் பெயர் மறுபிறப்பு என்று வேதம் சொல்லுகிறது. born again. Born again means it's not that our body dies and rises again. No, it is the spirit that is born. When we sin, the spirit died. So Jesus, the blood of Jesus cleanses our sins and regenerates it revives the dead spirit. That is called born again. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியில் பிறப்பது தான் ஆவியாய் இருக்கும். எபிரேயர் 12:9 அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது. அப்ப இந்த வேதம் சொல்லுது, எங்களுடைய சரீரத்துக்கு தகப்பன் வந்து எங்க அப்பா அம்மா, ஆண்டவர் இல்லை. 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல. வித்து என்று சொல்லப்படுகிறது வசனம். எங்களுடைய ஆவி எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டது, மறுபுறப்படைந்தது, தேவனோடு திரும்ப எப்படி சேர்க்கப்பட்டது? மரித்து போயிருந்த ஆவி அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க, ஜெனிப்பிக்கப்பட்ட. எல்லாம் சொல்லுங்க, என்னது? ரீஜெனரேட்டட். ஜெனிப்பிக்கப்பட்டு மறுபிறப்படைய பண்ணிச்சு. நாம் எதை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டோம்? நாம் எதை விசுவாசித்து மரித்து போன என்னுடைய ஆவி திரும்ப உயிர் பெற்றதென்றால் வசனத்தை. நான் நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்கிற நாளில் இயேசு இல்லை. அவர் 2000 வருடங்களுக்கு முன்னே வந்தார், உபதேசித்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார், பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நானும் நீங்களும் முகத்துக்கு முகம் அவரை பார்க்கவில்லை. தோமாவை போல அவருடைய காயங்களுக்குள்ள விரலை போட்டு பார்க்கல. அப்படியானால் நாம் எப்படி நம்புவது? அதுதான் வார்த்தை, அது அழிவில்லாதது.
அது மாறாதது, அது பொய் சொல்லாதது, அது உண்மையானது. ஆமென் சொல்லுங்களேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினால, இப்ப நான் இந்த ஆவி உயிர் பெற்ற உடனே எங்களுக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. நாங்க பிதாவுக்கு பிள்ளைகள். எல்லாம் சொல்லுங்க, என்னது? இனிமேல் நாங்கள் பிள்ளை ஆவோம் என்று வேதம் சொல்லவில்லை. அதைத்தான் கவனிக்க வேண்டும் இந்த இடத்துல. எப்பொழுது உண்மையாக பாவங்களை அறிக்கை செய்து நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றீங்களோ, அப்பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுது, உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுது, நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்படுது. அதைத்தான் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். Eternal life is not something that we will receive after we die. ஏதோ நாம் மரித்ததற்கு பிறகுதான் நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் உட்பிரவேசிப்போம் என்று சபையினர் நினைத்து கொண்டு இருப்பது தவறு. வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இல்லம்மா, இல்ல சகோதரனே, இல்ல. நீ சாகும் வரைக்கும் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க தேவையில்லை, இருக்க காத்திருக்க தேவையில்லை. நீ எப்பொழுது, பிரதர் விளங்குதா? விளங்குதா பிரதர்? எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக மீட்பராக பாவத்தை போக்குறவராக ஏற்றுக்கொள்றீங்களோ, அந்த நிமிஷம் உண்மையா ஏற்றுக்கொண்டால் அந்த நிமிஷம் உங்களுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்படுது, ஜீவ புஸ்தகத்தில். அது ஒன்று. 2, ஆண்டவர் சொல்றார், நீங்க தேவனுக்கு பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினால, எப்ப you already been called as a child of God. நீ மரித்ததுக்கு பிறகு தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதில்லை. வேதம் சொல்லுது, நீ ஏற்கனவே தேவனுடைய பிள்ளை தான். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன், நான் இயேசுவின் பிள்ளை. சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. அதான் ஃபாதர் படித்த பாட்டு எல்லாம் தியோலஜிக்கல் பாட்டு. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை. எல்லாம் சொல்லுங்க. அட, நம்பிக்கை விசுவாசத்தோட உறுதியா சொல்லணும். என்னவா அது? பக்கத்தால தட்டி சொல்லுங்க, ஐயா நான் இயேசுவின் பிள்ளை. நீ என்ன பகைச்சாலும் பரவாயில்ல, நீ என்ன உதறினாலும் பரவாயில்ல, நீ என்ன கணக்கெடுக்காட்டிலும் பரவாயில்ல, நான் இயேசுவின் பிள்ளை. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. என்னுடைய பேர், அட சொல்லுங்களேன், என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் விக்கிரகங்களை சேவிப்பவன் அல்ல, அந்நிய தேவர்களை சேவிப்பவன் அல்ல. நான் இயேசுவை மாத்திரம் சேவிக்கிறவன், அவருடைய இரத்தத்தால் மாத்திரம் கழுவப்பட்டவன். நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. பாருங்க, 2வது வசனம், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஐயா, இனிமேல் பிள்ளைகளாய் இருப்போம் என்று வேதம் எங்கேயுமே சொல்லல. You are already a child of God. நீ ஏற்கனவே தேவனுடைய பிள்ளை தான். உண்மையா ரட்சிக்கப்பட்டு இருந்தா, உண்மையா விக்கிரகங்களை சேவிக்காம இயேசுவையே மாத்திரம் சேவித்தாள், நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இப்பயும் இருக்கிறீங்க. நல்ல கையை தட்டி கொண்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் அவரை தரிசிப்போம். யாரு? இயேசு.
மகிமையா வர்றாரா? இயேசு வரும்போது இந்த சரீரம் அப்பதான் எங்களை விட்டு நீங்கும். இந்த சரீரத்தை பார்த்து சொல்லுது, இந்த சரீரத்துக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சில பேர் இருக்கு. மரணத்துக்கு ஏதுவான சரீரம், சாவுக்கு ஏதுவான சரீரம், பாடுகள் நிறைந்த சரீரம் என்று வேதம் சொல்லுது. உண்மை. நீ ரட்சிக்கப்பட்டாலும் இந்த சரீரம் பாரு, பாவம் செய்ய தூண்டிக்கொண்டே தான் இருக்கும். இந்த சரீரம், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஆனா இந்த சரீரம் விக்கிரகங்களை சேவிக்கிறதுக்கு இழுத்து கொண்டு தான் இருக்கும். அங்கால இஞ்சால பார்த்துட்டு வாய்க்குள்ள அள்ளி போடுறது. ஆஹா, அங்கால இஞ்சால பார்த்து தலைவலி, நெஞ்சு வலி, ரெண்டு பக்கம் ஒரே வலி. ஹல்லேலூயா. போற நேரம் இல்லை, இயேசு மாத்திரம்தான், அவர் தான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவாமி சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவினிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ என் பிதா அதை கேட்டு உங்களுக்கு. சிம்பிள். நாம் இயேசுவை தான் சேவிக்க அழைக்கப்பட்டிருக்கோம், வேறு எதையும் இல்லை. பைபாஸ் பண்ண விட வேணாம். இயேசுவுக்கு இடத்துல நீங்க எண்ணத்தை தான் நீங்க வச்சு பாருங்க, அது விக்கிரகம். அப்போ என்ன நடக்குது? ரட்சிப்பின் ஸ்தானத்திலிருந்து நீங்க கீழே விழுறீங்க. ரைட். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11 முதல் 13. நாம் சில நேரம் நினைக்கிறோம், செத்து போன பிறகுதான் நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே உட்பிரவேசிப்போம். இல்லை, அது பிழை. ஒரு மனிதன் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அந்த நிமிஷம் அந்த நித்திய ஜீவனை கர்த்தர் உனக்குள்ளே வைத்து விட்டார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 யோவான் 5 11 12 13. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். It's already given. The eternal life is in you. நித்திய ஜீவன், அருமையான சீயோனே, உனக்குள்ளே இருக்கு. நீ தேடி அங்கே போக தேவையில்லை. நித்திய ஜீவனை கொடுப்பது சபை அல்ல, பாஸ்டர் அல்ல, ஊழியங்கள் அல்ல, இயேசு கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? எவன் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்றான் அவனுக்கு கொடுக்கிறார். எப்பொழுது நீ இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டாயோ அந்த நிமிஷமே நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. எத்தனை பேர் இந்த காலையில தைரியமா சொல்ல முடியும், நான் இயேசுவின் பிள்ளை? இப்ப கையை கீழே விடுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் தைரியமா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்? வெரி குட். உண்மையாவே கொஞ்ச காலங்களுக்கு முன்ன கை விடுங்க. நான் இப்படி கேட்டா கொஞ்சம் கைத்தான் உயர். என்ன டவுட்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனோ இல்லையோ, இனிமேல் தான் ரட்சிக்கப்படுவேனோ? நித்திய ஜீவன் எனக்குள்ள இருக்குன்னு கணக்கு பேர் விசுவாசிகளுக்கு தெரியும். வசனத்தை வாசிங்க. தேவன் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். பாத்தீங்களா? சிம்பிள். நீ இயேசுவை மறுதலிச்சா நீ நித்திய ஜீவனை இழக்கிறாய். திரும்ப சொல்றேன், நீ இயேசுவை மறுதலித்து விக்கிரக ஆராதனைகளுக்குள்ள மண்டைய பூத்துனி என்று சொன்னா, யாருக்கும் தெரியாம பாரம்பரியங்களுக்கு பின்னால நீ போனால், ஒரு குழந்தை பிறந்த உடனே ஜாதகம் பார்க்கிறது, குறி சொல்றவன்கிட்ட போறது, சூனியங்கள் மந்திரவாதிகள்கிட்ட போறது, என்ன வகையா இருக்கட்டும், காவல் என்று சொல்லி வைக்கிறது, யாருக்கும் தெரியாம நீ வச்சிருக்க. நான் ஒரு காரியத்தை சொல்றேன், எந்த நிமிஷம் நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு இவ்விதமான விக்கிரகங்களுக்குள்ள நீ தலைய கைய போட்டியோ, அந்த நிமிஷம் ஆண்டவர் இலவசமாய் கொடுத்த அந்த நித்திய ஜீவனை நீ இழக்கிறாய். விளையாட்டு கிடையாது இது விளையாட்டு இல்லை. வேலை செய்யற இடத்துல சந்தன குச்சை போட, பூவை கொண்டாந்து போடு, அதுக்கு என்ன, நான் இதெல்லாம் ஒண்டி இல்லைன்னு நீ நினைச்ச ஜாக்கிரதை. நான் உங்கள்கிட்ட ஒரு காரியம் கேட்கிறேன் ஐயா.
மன்னிச்சிருங்க அப்படி கேட்கறதுக்கு. சரஸ்வதி பூசை வந்தா, பொங்கல் வந்தா எத்தனை ஆவிக்குன்னா, சாதாரண விசுவாசிய சொல்லல, ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள்கிட்ட சொல்றேன். ஏன் நீங்க பாவாடை தாவணி போட்டு போறீங்க? ஏன் அப்ப சர்ச்சுக்கு பாவாடை தாவணி போட்டு வரலாமே, ஏன் போட்டு வரல? ஏன் நீங்க கரும்பு வேண்ட என்று சொல்ற சாட்டுல, சட்டி முட்டி பூந்தி வேண்ட போறேன் என்று சொல்ற சாட்டுல விக்கிரக ஆராதனைக்குள்ள போறீங்களே, ஏன்? நீங்களும் புக்க பொங்குறீங்களா வேலை செய்யற இடத்துல? ஏன்? என்ன பாச நீங்க எல்லாருமே ஒரே எங்களை தான் பேசுறீங்க, பாய்ஸை பற்றி ஒன்றும் பேசுறேன். எங்க இருந்து வந்த உனக்கு இந்த வேட்டி? என்ன உங்களோட பிள்ளைகளுக்கு வேட்டி போடுற? அது எப்படி சின்ன வயசுல பழக்கிறீங்களா பிள்ளைகளுக்கு? அது என்ன பூ? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வேலை செய்யற அதே கம்பெனியில, நீங்க படிக்கிற அதே பாடசாலையில இதே விதமான சம்பிரதாயங்கள் வரும்போது, உங்களோட உங்களோட கிளாஸ்ல உங்களோட வேலை செய்யற ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு ஸ்திரியோ ஒரு சகோதரனோ இருந்தால் எனக்கு பதில் சொல்லுங்க. அவங்க சந்தனம் குச்சி கொளுத்துவாங்களா? பூ வைப்பாங்களா? புக்க கிண்டுவாங்களா? கோலம் போடுவாங்களா? சொல்லுங்களேன். அவங்களுக்கு இருக்கிற வைராக்கியம் உனக்கெங்க இல்லாம போனது? உனக்கெங்க இல்லாம போனது? என்ன சேர? அப்ப அவன் என்ன சொல்றா? என்ன சேரன்னு சொல்றானா? சொல்லலையே. அவன் தான் விசுவாசத்துக்காக நிற்கிறானே. நீங்க எவ்வளவு லேசா இலவசமா பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை காலு கீழே போட்டு மிதிச்சு, இயேசுவின் இரத்தத்தை காலு கீழே போட்டு மிதிச்சு விக்கிரகங்களுக்கு சேவிக்கிறதுக்கு போற உங்களுக்கு வெக்கம் இல்லை? இனிமேல் நிக்க பழகுங்க. 13ஆம் வசனம். சரி, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, தேவனுடைய வல்லமையை தேடி நீ எங்கேயும் அலைய வேண்டியது இல்லை. நேற்று உபவாச ஜெபத்துக்கு வந்தவங்களுக்கு இது புரியும், வராதவங்களுக்கு நான் சொல்றது விளங்காது, புரியாது. ஏனென்றால் நீங்க சத்தியத்தை கேட்க உங்களுக்கு மனது இல்லை. இன்றைக்கு வல்லமை வேண்டும், அபிஷேகம் வேண்டும் என்று எங்கெல்லாம் போறாங்க தெரியுமா? இப்ப விசுவாசிகள் அந்த ஊழியக்காரன் போயிட்டு தலையை கொடுக்கிறது, இந்த ஊழியக்காரன் போயிட்டு தலையை கொடுக்கிறது, என்னைய கொடுத்து அபிஷேகம் பண்ற. ஏய், என்ன விளையாட்டு இது? இது என்ன விளையாட்டு என்று நான் கேட்கிறேன். ஐயா, வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? நீ தேடுகிற அபிஷேகம், நீ தேடுகிற வல்லமை எங்கே இல்லை, அது உனக்குள்ள இருக்கு. எங்க இருக்கு? ஏன் சத்தம் வருது? எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு. எங்க இருக்கு? அப்பயே ஓடுறீங்க. இப்ப இருக்கிற ஊழியக்காரங்க சொல்றாங்க, 1 லட்சம் கொண்டு வந்து தா, உனக்கு அபிஷேகம் தாரேன். 10 லட்சம் கொண்டு வந்து தா, உன் வாழ்க்கையில தங்க தங்கமா கொட்டும். பை, இது வேதத்தில் எங்கேயும் இல்லை. வேதத்தில் இது எங்கேயும் இல்லை. இலங்கையில கூட இந்த கள்ள உபதேசம் வந்திருக்கிறது. ஜாக்கிரதை, இவைகள் எல்லாம் பொய். பிரியமானவர்களே,
நீ எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாயோ அப்பொழுது தேவன் பரிசுத்த ஆவியானவரை உனக்குள்ளே முழுமையாக கொடுத்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க, எல்லாரும் வாசிங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எல்லாரும் வாசிங்க. அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலம். எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாக்க கையை உயர்த்துங்க. அப்பதான் இயேசு கிறிஸ்து மூலம் கைவிட வேணாம். வாசிங்க. அந்த பரிசுத்த ஆவியை யார் மேல? பாஸ்டர் மேலையா? யார் மேல? உண்மையில பரிசுத்த ஆவியை நம்ம மேல எவ்வளவு தந்திருக்கிறார்? சம்பூரணம் என்றால் முழுமை. Understand these facts. These are spiritual truth. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே பிதா பரிசுத்த ஆவியானவரை அவர் ஞானஸ்தானம் எடுக்கிற போது புறாவின் வடிவிலே நிறைவாக அவர் மேலே ஊற்றினாரோ அதே அளவு, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, அதே அளவு சம்பூரணம். இயேசுவுக்கு 100% பரிசுத்த ஆவி, பாஸ்டர்மாருக்கு 75% பரிசுத்த ஆவி, சுவிசேஷர்களுக்கு 50% பரிசுத்த ஆவி, சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு 25% பரிசுத்த ஆவியை ஊற்றினாரா? பேசுங்க பேசுங்க. எந்த அளவு உங்களுக்கு இப்ப தந்திருக்கிறார்? சம்பூரணம் ஐயா, சம்பூரணம். பிலீவ் திஸ். நான் எந்த வார்த்தையை பேசல, இது எந்த உபதேசம் இல்லை, இது வேதம். இதுக்கு மேல என்ன வேணும்? இப்ப வாங்க எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே. இன்னொரு ஆள் கூட ஆண்டவர் வல்லமையா கிரியை செய்கிறத பார்த்து ரசிச்ச காலம் முடியட்டும். அதே வல்லமை உனக்குள்ளே இருக்கு. அவர் ஜெபித்து காரியம் இஷ்டப்படுதென்றால் நீ ஜெபித்தாலும் உன் வாழ்க்கையில உன் வாழ்க்கை கூடாக காரியங்கள் இஷ்டப்படும். விசுவாசிச்சா கையை தட்டி கொண்டு ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நீங்க எங்கேயும் போக தேவையில்லை. இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு தேவன் கொடுத்திருக்கிற வரப்பிரசாதம். வரப்பிரசாதம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. சரியா? முதலாவது, எல்லாருக்கும் இயேசுவை குறித்து அறிய விருப்பம் இருக்கு. எங்க ஐயா நான் போய் அறிகிறது? ஆண்டவர் உனக்குள்ள வச்சிட்டார், அந்த அறிவை வச்சிட்டார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இயேசு எப்படிப்பட்டவர், யார் என்பதை அவர் உங்களுக்கு வெளிப்படையா சுற்றி தருவார். பாருங்க, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. ஒன்று, ஜீவனுக்கும். ஜீவன் இந்த உலகத்தில் நாம வாழ்றோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் பலவிதமான தேவை இருக்கு. 3 நேரம் ஆகாரம் வேணும், உடுக்கிறதுக்கு உட வேணும், வாழ்றதுக்கு ஒரு கூடாரம் வேண்டும், பிரயாணம் பண்ண ஒரு வாகனம் வேண்டும், வேலை செய்யற இடத்துல நமக்கு பாதுகாப்பு வேண்டும், பிள்ளைகள் படிக்க போனா அங்க பாதுகாப்பு வேணும். ஒரு நாளை எடுத்துக்கொண்ட எவ்வளவு தேவைகள் உங்களுக்கு இருக்கு. 2வது காரியம், முதலாவது இயேசுவை நீ வாழ்க்கையில அறிந்து கொள்வதற்கு. 1, நோட் பண்ணி வைங்க. 2, நாளாந்த வாழ்க்கையில உனக்கு தேவைப்படும் காரியங்களை சந்திக்க. 3, தேவ பக்தி. உலகத்துல வாழ்ந்து போதாது, உனக்குள்ளே தேவ பக்தி காணப்படணும்.
உனக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனிதன் வளர வேண்டும் இல்லையா? நீ தேவனோடு உறவு வைக்க வேண்டும் இல்லையா? நீ தேவனுடைய பணியை செய்ய வேண்டும் அல்லவா? அந்த பணியை செய்ய, அந்த அழைப்பை நிறைவேற்ற உனக்கு வல்லமை வேண்டாமா? வரங்கள் வேண்டாமா? அபிஷேகம் வேண்டாமா? ஐயா, இதுதான் அந்த மூன்றாவது. முதலாவது இயேசுவை அறிய, இரண்டாவது நாளாந்த வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்பட மாம்சத்தில், மூன்றாவது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேன்மை அடைய உனக்கு வேண்டிய எல்லாம். எல்லாம் சொல்லுங்க, என்னவாம்? சபை சொல்றீங்கல்ல, பேசுங்களேன், சத்தமா பேசுங்களேன். வீட்டை தான் பைபிள் வாசிக்கல, இங்கேயாவது வந்து வாசிப்பா சொல்லுங்க. 1 2 3. அவர் வேண்டிய யாவற்றையும், அடுத்த சொல்லுங்க, அவருடைய திவ்யண்ட பரலோக வல்லமை, பரிசுத்த வல்லமை, பரிசுத்த ஆவியானவரால் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமை நமக்கு சொல்லுங்க. யாருமே சாட்டு போக்கு சொல்ல இயலாது. எனக்கு ஜெபிக்க வருதில்லை, எனக்கு துதிக்க வருதில்லை, எனக்கு பைபிள் வாசிக்க வருதில்லை, எனக்கு சுவிசேஷம் அறிவிக்க வருதில்லை, என்னால் சாட்சியாக வாழ முடியல. தம்பி, யாருக்கு ஐயா கணக்கடிக்கிற? நீ யாருக்கு கணக்கடிக்கிற? ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, நீ எப்பொழுது ரட்சிக்கப்பட்டாயோ, நீ ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் வாழ்வதற்கு உனக்கு தேவையான எல்லா வல்லமையும் கர்த்தர் உனக்கு கொடுத்து விட்டார். It's in you. It's in you. அது உனக்குள்ள இருக்கு. நீ சொல்ற சாட்டு போக்கு வாய்க்காதையா, வாய்க்காது, வாய்க்காது. நான் என்ன செய்யறேன்? பலவீனமான பாண்டம் தானே, செல்லுபடியாதம்மா, செல்லுபடியாத ஐயா. பலவீனமான பாண்டம் எல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் உனக்கு வல்லமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவ பக்தியிலே வாழ வல்லமை, ஊழியம் செய்ய வல்லமை, உழைப்பதற்கு வல்லமை, படிப்பதற்கு வல்லமை. யார்கிட்ட போய் கதை சொல்றீங்க நீங்க? 4 வசனம், இச்சையினால் உலகத்திலே உண்டான கேட்டுக்கு தப்புறதுக்கும் பாவத்துக்கு தப்புறதுக்கும் வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அடுத்தது, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நீ பரலோக வாசி. சொல்லுங்க, நான் ஒரு பரலோக வாசி. பவுல் சொல்றான், பூமிக்குரியவைகளை அல்ல, என்னத்தை தேடட்டாம்? மேலானவைகளை தேடி. அந்த வசனம் கடைசி சொல்லுகிறது, உனக்கு தேவையான எல்லாம் உனக்கு, நமக்கு. வாசி, நமக்கு அவைகளினாலே நமக்கு பாசியங்கள் என்னது? 1 யோவான் 4:17 சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக. ஐயோ ஐயோ, நான் சாக போறேன், எனக்கு சாகலப்பா. இப்ப பெருசா சொல்றேன், நான் சாவன் தெரியுமா, சாவுண்டு வரக்குள்ள ஐயோ நான் சாக போறேன், என்ன காப்பாத்துங்க, ஆஸ்பத்திரிக்கு ஓடி கொண்டு போங்க, டாக்டர் சாக போறா. இந்த உலகத்துல இருக்கிற பெரிய சத்துரு யார் தெரியுமா? மரணம். ஹல்லேலூயா. மரணம் தான் உலகத்துல பயங்கரமான சத்துரு, மனிதண்ட சத்துரு மரணம். என்ன பெரிய பலசாலியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஹைப்பாட் கதைக்கிறவனா இருக்கட்டும், மரணம் உண்டு வரக்குள்ள குழந்தை புள்ள ஆனால் எவர்கள் ஆண்டவராகிய தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மரணம் வரும்போது மரணத்துக்கு அஞ்சுவதில்லை, நியாய தீர்ப்புக்கு பயப்படுவது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏண்டா அவங்களுக்கு தெரியும், எந்த பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. வாழ்ந்தாலும் எங்க இந்த பூமியில வாழ்ந்தாலும் உம்மோடுதான். அடுத்தது என்ன? மரித்தாலும் உம்மோடுதான். யாரால இந்த பாட்டு படிக்கலாம் தெரியுமா?
உலகத்தில் வாழும்போது தேவனோடு ஆவியில் சஞ்சரித்து கொண்டு வாழ்கிறவன் தான். இந்த மாம்சத்தில் தான் பாவம் நிறைந்த சுபாவந்தான். இந்த உலகத்தில் யார் இயேசுவோட வாழ்கிறானோ அவன் மாத்திரம்தான் சொல்லலாம், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும். இந்த உலகத்தில் வாழும்போது பிசாசோட கூட்டி சேர்ந்து பாட்டி போட்டுட்டு வாழ்ந்தாலும் உம்மோடு தாண்டி யாரை பார்த்து படிக்கணும் தெரியுமா? சாத்தானை பார்த்து படி. நான் மரித்தாலும் நரகத்துக்குள்ள உன்னோடதான், எனக்கு ஒரு கட்டில் போட்டு ரெடியா வையா. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்தில், ஹலோ, நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லி போட தேவையில்ல. அந்த கிரீம், இந்த கிரீம், அந்த இது, இந்த டை. வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? ஒருவரும் சேர கூடாத ஒளியில் என்ன வாசம் செய்பவரே. நாங்கள் இந்த உலகத்தில் யாரையோ போல இருக்க பார்க்குறோம். இந்த சினிமா நடிகனை போல, நடிகையை போல லிப்ஸ்டிக்கை வாயெல்லாம் அள்ளி பூசி, ஐடிக், லிப்ஸ்டிக், எட் ஸ்டிக், லெக் ஸ்டிக், என்ன ஸ்டிக், எல்லா ஸ்டிக்கையும் போட்டு முகத்தை பார்த்தா வேணாம். சத்ருகுண்டான் பஸ் ஏறி மிதிச்ச பவுடரின் போல. அருமையான பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். புறம்பான அலங்காரங்களை தூக்கி எறிஞ்சு பாருங்க, தேவனோட நெருக்கமான உறவு வச்சு பாருங்க. இந்த வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? நீ தேவனோட இந்த உலகத்திலே வாழும் நாட்களிலே சஞ்சரித்தாலும் அவர் எப்படி இருக்கிறாரோ, இயேசு எப்படி இருக்கிறார்? ஐயோ, தக்காளி முகம், பசுமையான கூந்தல், அப்படித்தானே? தெரியாது. அதுவும் அவருடைய கண்களை பார்த்தால் புறாவின் கண்களைப் போல அவருடைய உதட்டிலே இருந்து தேன் ஒழுகிறது. என் அன்பே, என் புறாவே, என்ற குஞ்சுவே. அவர் மணவாளன், இஸ் சோ ஹேண்ட்சம். அவர் அப்படி போனா 10 பேர் திரும்பி பார்த்துட்டு தான் போவான். அவ்வளோ ஹேண்ட்சம். யார் தெரியுமா? எனது மணவாளனே. கொஞ்சம் நெல்லுங்க, பாட்டு வருதில்லை. ஏன் உன்னை இருதயத்தின் மணவாளன் வேற விக்கிரகம், பியர், சுருட்டு, படம், சினிமா. அது சரிதான், நீங்கள் படிக்க கஷ்டம்தான். எத்தனை பேர் ஆண்டவரோட வாழ்கிறீங்களோ அவரை பார்த்து படிக்கிறாக்க சொல்லுங்க. ஏனது மணவாளனே, என் இதய நேசமே, என் இனியவரே ஏசையா, உம்மைதான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். இன்றைக்கு விட்டுட்டான். உறவுண்டா என்னன்னு தெரியா. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். எவர்கள் இந்த நேசரோட மிகவும் ஒரு ஆழமான உறவு வச்சிருக்கிறாங்களோ அவருடைய அழகு உன் முகத்திலே தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். சந்திரனை சூரியனை பார்த்துருக்கிறீங்களா? சந்திரனுக்கு வெளிச்சம் இருக்கா? சொல்லுங்களேன். இல்லை. கரெக்ட். ஞானிகள், சீயோனின் ஞானிகள் சரியா சொன்னாங்க பதில். சந்திரனுக்கு வெளிச்சம் இல்லை. ஆனால் சந்திரன் பிரகாசிக்குதே இரவில், மத்தியானத்திலே சில நேரம் தெரியுது. அப்ப அது வெளிச்சத்தை எங்க எடுக்குது? சூரியன். அவர்தான் நம்முடைய நீதியின் சூரியன். ஐயா, ஹல்லேலூயா.
என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இன்றைக்கு ஒரு மனிதன் அளவுக்கு மிஞ்சி, அந்த அளவுக்கு மிஞ்சி என்று சொல்றதை நான் பயன்படுத்துறேன், அளவுக்கு மிஞ்சி தன்னை அலங்காரப்படுத்தினால் அது என்னத்தை காட்டுது தெரியுமா? அவர்கள் இன்னும் கிறிஸ்துவை காணவில்லை, அவர்கள் இன்னும் கிறிஸ்துவின் மகிமையை காணல. ஆகவே புறம்பான அலங்காரத்தை தங்க மேல போட்டுட்டு தாங்கள் வடிவானவர்கள், அழகானவர்கள், ஹன்சமானவர்கள் என்று உலகத்துக்கு காட்ட பார்க்கிறாங்க. நோ, அவர் இருக்கிற பிரகாரம் நாங்க என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இல்லை, இப்பவே இப்பவே அவருடைய முகத்தின் பிரகாசம், அவருடைய மகிமை உன் முகத்தில் தெரியும். தெரியுதா? தெரியலையா? அவர பாதத்தில் போய் உட்கார்ந்து பார், ஒரு மனத்தியாலம் கொஞ்சம் வரும், திருப்பிப்போம். 1 யோவான் 4:4, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயிக்க போறீர்கள். அப்படியா இருக்கு வசனம்? சொல்லுங்களேன். ஜெயிச்சா ஜெய்யா, பிசாசை நீங்க ஜெயிச்சிட்டீங்க. எங்க ஓடுறீங்க? பிசாசுக்கு பயந்து எங்கய்யா ஓடுறீங்க? அதுதான் இந்த வசனம் கேட்குது. பிசாசுக்கு பயந்து எங்க ஓடுறீங்க? சிலுவையில் நீங்க அவரோட ஜெயிச்சிட்டீங்க. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எங்களோட இருக்க ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் இது. இந்த சத்தியத்தை புரிஞ்சுங்க. பிசாசு நிற்காது. சொல்லுங்க, பிசாசு நிற்காது. இந்த சத்தியத்தை நான் அறிஞ்சா பிசாசு எனக்கிட்ட நிற்கவே இயலாது. வாழை கீழே போட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுவான். நல்ல கையை தட்டி. கலாத்தியர் 4:19 வேதம் சொல்லுகிறது, என் சிறு பிள்ளைகளே, பாருங்க செல்லமா பேசுறாரு பவுல், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். என்ன பிரச்சனை? இவ்வளவு வரப்பிரசாதத்தை பெற்ற நீங்கள் எல்லாத்தையும் இழந்து போய், ஆவிக்குரிய வாழ்க்கையை மறந்து போய், எப்படியெல்லாம் நீங்க உலகத்தில் ஆண்டவருக்காக ஜொலிக்க வேண்டுமோ எல்லாத்தையும் தூக்கி எறிந்து எப்படியெல்லாம் வளர்ந்து இருக்க வேண்டிய நீங்க சோர்ந்து போய் இதெல்லாம் அறியாம போயிட்டீங்களே. இப்ப அவன் என்ன சொல்றான்டா, ஐயோ இவர்களுக்கு திரும்பவும் சத்தியத்தை சொல்ல வேண்டி இருக்கே, திரும்பவும் நான் அடிப்படை சத்தியத்தை சொல்லி நடத்த வேண்டி இருக்குது. ஆழமான சத்தியங்களை சொன்னாலும் அவர்களுக்கு விளங்காமல் இருக்கிறது. அதைத்தான் நான் தொடக்கத்திலே வாசித்தேன். 1 கொரிந்தியர் 3:1-3, சகோதரரே, நான் உங்களுடனே ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேச முடியாம போயிட்டுதே. காரணம் என்ன தெரியுமா? சீயோனே, நீங்க நினைக்கிறீங்க தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை வந்து போறதால, இல்லை என்றால் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 15, 20, 30, 35 வருஷம் 40 வருஷம் ஆனதினால நான் ஒரு பழைய விசுவாசி, நான் ஒரு முதிர்ச்சி அடைந்த விசுவாசி என்று நீங்கள் எடை போட்டால், உங்களைப் போல பரிதபிக்க கூடியவன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. யாருமே இருக்க முடியாது. ஒரு சபையில் நீங்க எத்தனை காலம் இருக்கிறீர்கள் என்பதிலே உங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி நிர்ணயிக்கப்படுவது இல்லை. எந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற பேசப்படுகிற சத்தியங்களை நீங்க அறிந்து புரிந்து கொள்ளுகிறீர்களோ அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய முதிர்ச்சி
கர்த்தருடைய பார்வையில் எண்ணப்படும். கர்த்தர் மாத்திரமில்ல, பிசாசும் கூட. ஏன் இன்றைக்கு சபைக்கு வருகிற பழைய விசுவாசிகளை பிசாசு லேசா அடிச்சு கொண்டு போறான்? ஏன்? உங்களுக்குள்ள முதிர்ச்சி இல்லை. இதுதான் சபையில இருந்த பெரிய பிரச்சனை. பவுல் சொன்னான், நான் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே நான் பேச வந்தேன், ஆழமான சத்தியத்தை கொடுக்க வந்தேன். ஆனா நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதில்லை, ஏமலாந்தி போல இருக்கிறீங்களே. நீ ஆவிக்குரியவனாக இருக்க வேண்டும். சொல்ற நான் ஆவிக்குரியவன் என்று. ஆனா கர்த்தருடைய பார்வையில், வார்த்தையின் அடிப்படையில், you are not a spiritual being. நீ ஆவிக்குரியவன் அல்ல. இன்றைக்கு நீங்க உங்களை சோதிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஆவிக்குரியவனா என்று சோதித்து பாருங்க. அது சொன்னா ஆவிக்குரியவர்கள் என்று உங்களோட கூட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று எண்ணி. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் சொன்னேன், எங்களுக்குள்ள 3 கூறு. சரீரத்தை நீங்க பார்க்குறீங்க, எங்களுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குன்னு சொன்ன, அதுதான் இந்த சரீரத்தை இயக்குது. ஆனா இதுக்குள்ளதான் உள்ளான மனிதன் ஆவிக்குரிய மனிதன் என்று சொன்னேன். இந்த ஆவிக்குரிய மனிதனுக்கு நீங்க சாப்பாடு போடாட்டி ஆத்துமா இந்த சரீரத்தை நடத்தும். ஆத்துமாவில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் செய்யும்படி தூண்டுதல் இருக்கு. ஒருவனை குடிக்க வைக்கிறது, ஒருவனை பொய் சொல்ல வைக்கிறது, ஒருவனை சண்டை பிடிக்க வைக்கிறது, ஒருவனை சோம்பேறியாக்கி வைக்கிறது, களவு செய்ய வைக்கிறது, எல்லாமே ஆத்துமா. சரீரம் இல்லை. சரீரம் ஒரு ஏஜென்ட். ஆத்துமா சொல்றதை இது செய்யுது. ஆனா உள்ளுக்குள்ள இன்னொரு பிரமாணம் இருக்காம், ஆவிக்குரிய பிரமாணம். அதான் உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன். ஆவிக்குரிய மனிதனை நீங்க கட்டி எழுப்பினால் என்ன சொன்னான்? வெரி குட். ஆவிக்குரிய மனிதனை நான் தாயா கட்டி எழுப்பணும். அது தானே ஆட்டோமேட்டிக்கா அது வளராது. ஆவிக்குரிய மனிதனுக்கு நான் சாப்பாடு போடணும். ஆவிக்குரிய மனிதன் தேவனுடைய பிரசன்னத்தில் அனுதினமும் அமர்ந்திருக்க வேண்டும். சத்தியத்தை படிக்கணும். நான் பேசிட்டேன், இவ்வளவு விளங்கிக் கொள்ளுகிற தன்மை வரணுமே, அறிவு உண்டாகணுமே, இயேசு யார் என்று தெரியணுமே. எந்த அளவுக்கு இந்த ஆவிக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்களோ, இப்ப இந்த ஆத்துமாவுக்கு பட்டினி போடணும். இதுக்குத்தான் நாங்கள் உபவாச ஜெபங்களை நாங்கள் கூட்டுகிறோம். இந்த சரீரத்துக்கு சாப்பாட்டை குறைச்சா ஆத்துமாட போராட்டத்தை அப்பதான் நீங்க பாப்பீங்க. பசி மற்ற நாட்கள்ல சாப்பாடு இருக்குன்னு சாப்பிடுன்ற அம்மா பிள்ளை சாப்பிடாது. எப்போ உபவாசம் சொல்றீங்க? அன்றைக்கு 5 நேரம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏன் அவங்க 5 நேரம் சாப்பிட்டா வள நேரம் மற்ற நேரம் சாப்பிட்றல? ஏன் 5 நேரம்? இந்த ஆத்துமா பரவாதி ஆத்துமா எப்படினாலும் இந்த உபவாசத்தை உடைக்கணும். இந்த உபவாசத்தில் உண்மையற்றவனா நிறுத்தணும். ஏண்டா உபவாசம் இருந்தா ஆவிக்கு சாப்பாடு போதுன்னு தெரியுது, ஆத்துமா மெலிஞ்சு போகுதுன்னு தெரியும். ஆகவே மெலிஞ்சு போக விருப்பம் இல்லை ஆத்துமாவுக்கு. இதுக்குத்தான் உபவாசம் அவசியம். ஆத்துமா செய்ய தூண்டுகிறவைகளை செய்யாதபடி நாம் ஆத்துமாவுக்கு பட்டினி போட்டால் எங்களுடைய ஆவிக்கு அதே நேரம் ஜெபம், ஆராதனை, வசனம், தேவ பிரசன்னம் இதுகளை நாங்கள் கொடுத்து எங்கள் ஆவிக்குரிய மனிதனை வளர்த்தால், இப்ப ஆத்துமாவுக்கு நாங்கள் ஆகாரம் போடாதபடியால எங்களுக்குள்ள இருக்கிற ஆவி நமக்குள்ள பலப்பட்டு இருக்கிறபடினால, இப்ப கேளுங்க, இப்ப ஆவி ஆத்துமாவை விட பலன் உள்ளதா மாறினதினால ஆவி இந்த சரீரத்தை தண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்குது. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. இதுதான் அதோட மெக்கானிசம். இப்படித்தான் இந்த இயந்திரம் வேலை செய்யுது. இதுதான் அந்த ரகசியம். ஆவிய நல்லா வளருங்க, ஆத்துமாவுக்கு பட்டினி போடுங்க. சினிமா பார்க்கறது, சினிமா படம் கேட்கறது,
அப்படியே நண்பர்களோட சேர்ந்து சுற்றி திரிகிறது. இது எல்லாம் ஆத்துமாவுக்கு போடுற சாப்பாடு. இதையெல்லாம் கட்டுப்படுத்தி வேதம் வாசிக்கிறது, தேவ பிரசன்னத்தில் இருந்து சத்தத்தை கேட்கிறது, ஆராதனையை கேட்கிறது, செய்திகளை கேட்கிறது. இது ஆவிக்கு நீங்கள் போடுற சாப்பாடு. ஆவி பலப்பட்டால் இந்த ஆவி நம்முடைய சரீரத்தை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். இப்போ இதுவரைக்கும் செய்ய முடியாமல் என்று இருந்தது, இப்போ நாங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம். உங்களோட ஆவிக்கு பலன் இல்லாட்டி ஆத்மா ஜபிக்க விடாது, ஆத்மா விடிய சாமம் எழும்ப விடாது, ஆத்மா உங்களை ஆராதிக்க விடாது, ஆத்மா இவ்வளோ நேரம் சபையில் உட்கார விடாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் 2ஆம் வசனம், உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்த இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். இப்போ என்னன்னா, ஆவிக்குரிய நிலையில இருந்து மாம்சத்துக்குரிய நிலைக்கு நீங்க கீழே விழுந்துட்டீங்க, நீங்க மேலே போகல. இன்றைக்கு சபையில் பாருங்க, சபையில் விசுவாசிகள் தங்களை ஆவிக்குரியவர்கள் என்று அழைக்கிறார்கள். நம்முடைய சபையை நாம் ஆவிக்குரிய சபை என்று அழைக்கிறோம் இல்ல? ஆனா சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளோட நிலவரம் எப்படி இருக்கு? ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோமா? என்னையும் சேர்த்து நான் சொல்றேன், கேட்கிறேன். நாங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோமா, இல்லாட்டி ஆவிக்குரியவர்கள் சொல்லிக்கொண்டு அந்த நிலைமையில இருந்து விழுந்து மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோமா? கார்னல் மேன். எல்லாம் நல்ல செய்தி, நல்ல பாஸ்டர் செய்தி, சூப்பர் பாஸ்டர், சரி நல்லம் செய்தி, நல்லம் என்ன விளங்கிச்சு? விளங்கிச்சு தெரியாது. நான் காரியத்தை சொல்கிறேன் இப்போ நான் கேட்டு இதோட நீங்கள் நான் முடிக்கிறேன். இந்த வசனத்தை வாசித்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இது ஞானம் பரலோக வெளிப்பாடு. நல்லா கேளுங்க. தேவன் இந்த பிரசங்க பீடத்தில் இருந்து அவர் கொடுக்கிற வெளிப்பாடுகளை, வசனத்தை நாம் பேசும்போது ஒரு சிலர் அதை பிடிச்சு கொள்றீங்க, புரிஞ்சு கொள்றீங்க. ஆனால் அநேகர், நான் திரும்ப சொல்கிறேன் அண்டர்லைன் பண்ணி, ஆனால் அநேகர் புரிந்து கொள்ளுவது இல்லை. நீங்க சொல்றீங்க நல்ல செய்தி என்று சொல்றீங்க, அருமையான செய்தி என்று சொல்றீங்க. ஆனா செய்தியை கேட்டு வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கல, வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரல. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ ஆவிக்குரியவன் என்று சொன்னாலும் உனக்கு விளங்குதில்லை, புரியுதில்லை. சத்தியம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதில்லை. பேசுறது நல்லம் என்று சொல்லி யாருக்கு சொல்கிறோம்? புருஷன் மனைவிக்கு போகட்டும், அவ கேட்கட்டும், அவைக்கு தான். மனைவி சொல்கிறா புருஷன் கேட்கட்டும், நல்ல காதை பிடிச்சி கேட்கட்டும். பெற்றோர் சொல்கிறாங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பேசுகிறார், பிள்ளைகள் சொல்கிறாங்க அம்மாவுக்கு ஆண்டவர் பேசுகிறார், அப்பாவுக்கு பேசுகிறார், சகோதரர்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். ஏய், அவங்களுக்கு 2 காது இருக்கு, அவன் கேட்டு போயிடுவான். உண்ட பாடு என்ன? இப்படியே எல்லாருக்கும் சொல்லி சொல்லி நீ கேட்கல, நீ கேட்கலாட்டி நீ வளரல, நீ வளரலாட்டி நீ ஒரு ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து விழுந்து போன ஒரு மாம்சத்துக்குரியவன். நீ தேவ காரியங்களை ஒரு மனிதன் விளங்கிக் கொள்வதற்கு அவனுக்கு பரலோக ஞானம் வேண்டும், ஆவியில விழிப்பு வேண்டும். அப்பதான் பேசுறது விளங்கும். 7ஆம் வசனம், உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது. நம்முடைய மகிமை. கேளுங்க, நீங்க சாதாரண மனுஷனா விசுவாசியா வாழ்ந்துட்டு போக கர்த்தர் உன்னை அழைக்கல, உன்னை மகிமைப்படுத்தும்படிக்கு அழைத்திருக்கிறார். நீங்க வேலை செய்கிற இடத்துல உன்னை மகிமைப்படுத்த, நீ படிக்கிற பாடசாலையிலே எல்லா மாணவர்களை பார்க்கிலும் உன்னை மகிமைப்படுத்த, உன் சமுதாயத்தில் எல்லாரை பார்க்கிலும் உன் குடும்பத்தை மகிமைப்படுத்த அவர் உன்னை அழைத்தார். எப்ப? உலக தோற்றத்துக்கு முன்ன. வசனத்தை கேளுங்க,
வசனத்தை பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக, என்னொருவனுடைய மகிமை அல்ல, என்னுடைய மகிமைக்காக, சொல்லுங்க எல்லாரும், என்னுடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும். அடுத்தது அந்த மகிமையை அடையிறதுக்கு ரகசியத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியத்தை பார்த்தீங்களா? வாழ்க்கையில் அந்த புதிய வாசல் முன்னுக்கு தான் இருக்கு, ஆனா உனக்கு தெரியுது இல்லை. ஆமா, கர்த்தர் உனக்கு சொன்ன வழி உனக்கு முன்னால தான் இருக்கு, இந்த பக்கத்தில் தான் இருக்கு, ஆனா உனக்கு தெரியுது இல்லை. 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் எங்க வழி என்றிட்டு நீ இருக்கிறாய். ஏனென்றால் நீ ஆவிக்குரிய நிலையிலே இருந்து விழுந்தாய், நீ மாம்சத்துக்குரியவனாய் மாறிட்டாய். இப்பொழுது இந்த ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து நீ விழுந்ததினால உனக்கு முன்னால இருக்கிற தேவ ரகசியத்தை உனக்கு தெரியுதில்லை. ஆண்டவர் பேசினாலும் புரியுதில்லை. ஏண்டா அது ரகசியம். எல்லாருக்கும் ஆண்டவர் காட்ட மாட்டார். ஐ எம் டெல்லிங் யூ டுடே, when you are serious with the Lord, He will begin to reveal secrets. The Lord will begin to reveal many mysteries, heavenly mysteries to you. Yeah. அதை அடையாதவங்க தான் குறி சொல்றவன்ட்ட போய் கேட்கிறான். ஏன் மந்திரவாதிட்ட போய் கேட்கிறான், ஏன் எனக்கு இது, ஏன் எங்கட குடும்பத்துக்கு இப்படி, ஏன் ஏன் ஐயா, அவர்களுக்கே நான் சொல்றேன், ஆண்டவர் மறைத்த ரகசியத்தை எந்த ஒரு மந்திரவாதியாலேயோ எந்த ஒரு அஞ்சனம் பார்க்கிறவனாலேயோ எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் நான் பேசிக்கொண்டிருக்கிறது பெரிய ரகசியங்கள், ஆவிக்குரிய ஆழத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ரகசியம். எத்தனை பேருக்கு விளங்குதோ எனக்கு தெரிய. விளங்குதா? விளங்குனா கையை வைத்து காட்டுங்க அப்போ. கொஞ்சம் கை குட், கொஞ்சம் பேர் உயர்த்தலை. மனதை பக்குவப்படுத்துங்க, ரகசியங்கள் அறிகிற ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை சீரியஸாக கருதுங்க. ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. அந்த சுபாவம், ஆவிக்குரிய சுபாவம் உங்களுக்குள்ள வளரட்டும். 8வது வசனம், மன்னிக்கவும், 10வது வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்துகிறார். The Lord reveals these deep mysteries through the Holy Spirit to the spiritual man. இந்த ஆவிக்குரிய ரகசியம் நீங்க உலகத்தில் எங்கேயுமே கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஆமா, யாருக்கும் தெரியாது. ஆனா உனக்கு மட்டும் காட்டுறதாண்டா பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய ஆவிக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துவார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து இருக்கிறார். தேவனுடைய ஆழங்களை பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். மனித கண்களுக்கு புலப்படாத, மனிதனுடைய செவிகளிலே இன்னும் கேட்காத, மனிதர்கள் இதுவரைக்கும் கண்டு உணராதிருக்கிற பெரிய ரகசியம், உன்னை குறித்த ரகசியம், உன்னை குறித்த ரகசியம், உன் குடும்பத்தை குறித்த ரகசியம், உன் தொழிலை குறித்த ரகசியம், உன் எதிர்காலத்தை குறித்த ரகசியம், உனக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை குறித்த ரகசியம் அவர் உனக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துவார். உனக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துவார். பாஸ்டருக்கு வெளிப்படுத்த மாட்டார், உனக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துவார். இப்போ நான் சொல்றத எழுதி வைங்க. இதை நீங்க எந்த புத்தகத்திலையும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. என்ன நோட்ஸ்ல இல்லை, நான் வெறும் பைபிளை தான் வச்சுட்டு இருக்கிறேன். பாருங்க, ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் த வேர்ட், நோ நோட்ஸ். ஆவியானவர் சொல்றத நான் கேட்கிறேன், நான் பேசுறேன். ரகசியம் நான் சொல்றதை இப்ப நல்லா கேளுங்க.
உன்னை குறித்த ரகசியம், ஆண்டவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை குறித்த திட்டம், உன் எதிர்காலத்தை குறித்ததான் அவருடைய நோக்கம். அதை ஒரு ரகசியமாக அவர் வைத்திருக்கிறார். I'll try to tell this in English. The purpose, the plan that God has for you is a secret. He will not reveal it to anybody, even to the pastor. He will not reveal, but he will reveal only to your spirit. And if your spirit is not ready, you will not receive it. உன்னை குறித்த அந்த விசேஷித்த பொக்கிஷத்தை, ரகசியத்தை தேவன் உனக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துவார். அதுவும் உன்னுடைய ஆவிக்கு. உன்னுடைய ஆவி வளராவிட்டால், உன்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருக்காவிட்டால், 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 40 வருஷம் ஏன் 50 வருஷம் வாழ்க்கையில் அதே நிலையில் நிற்பாய். உன்னால் என்னெல்லாம் செய்து பார்ப்பாய், முன்னேற முடியல, தெரியல, எல்லாம் அடைச்சிருக்கு, என்ன இப்படி போறேன்னு தெரியா. நீங்கள் பல இடத்துல போய் ஆலோசனை கேட்குறீங்க, ஒன்றும் செட் ஆகுதில்லை. அண்ட் அது ஒரு ரகசியம். தங்கச்சி, நான் தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். என் விரல் அங்கே நீட்டுதோ நேரடியாக பேசுகிறேன், பேர் சொல்லலை நான். உன்னோட கர்த்தர் பேசுகிறார். ரகசியம். இந்த ரகசியத்தை கர்த்தர் உன் மாம்சத்துக்கு வெளிப்படுத்த மாட்டார். இந்த ரகசியத்தை உன் ஆவிக்கு தான் வெளிப்படுத்துவார். இந்த ரகசியத்தை உன்னுடைய ஆவிக்கு பரிசுத்த ஆவியானவரினால் தான் வெளிப்படுத்துவார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆவி எழும்பாவிட்டால், உன் ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இணையாவிட்டால் இந்த ரகசியம் ஒரு நாள் உனக்கு வெளிப்படுத்தப்பட மாட்டாது. உன் ஆவியை குறித்து நீ ஜாக்கிரதையற்றவனாய் இருந்தால் சாகும் வரைக்கும் நான் உனக்காக வைத்ததை நீ, அந்த ரகசியத்தை நீ அடையாமல் போய் விடுவாய். என் அறியலையே. When you don't understand or know, or when you don't have the knowledge of the speciality, something special that God has for you, if you don't understand, if you don't have the revelation, till you receive the revelation, it may take 10, 15 years, 20, 30, 40, 50 years. The moment you receive it, the revelation, you will enter into it. If you don't receive the revelation, till you die, you will not enter. எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குதோ தெரியா? அடுத்த வாரம் இந்த செய்தி யூடியூப்ல இருக்கு, நீங்கள் திரும்ப பார்க்கணும், நீங்கள் திரும்ப கேட்கணும். நான் சில காரியங்கள் நான் பேசிக்கொண்டே போகிறேன், எனக்குள்ள ஊற்றா வந்து கொண்டு இருக்கு. ஆனால் நான் இதுக்கு மேலே நான் பேசலை, உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நான் நினைக்கிறேன். நான் இன்றைக்கு சொல்றதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். இந்த அனுபவங்களை நீங்களும் பெறலாம், ஆவிக்குரிய ஆழங்களுக்கு நீங்களும் போகலாம். எல்லாம் உங்களோட கையில் தான் இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செய்துட்டார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டார். எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்குள்ள இருக்கிறத வாரி வெளியில் எடுக்கிறது தான். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் சம்பூர்ணமாக இருக்கு. அதை நீங்கள் நதி உங்களுடைய வாழ்க்கையில் அந்த எண்ணெய் பிரவாகிக்க நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கணும். அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கணும். உலகத்தார் சொல்கிற சாட்டு போக்க சொல்லிக்கொண்டு இருந்தால் வாழ்க்கை பூராகவும் நீ இப்படியே இருப்பாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆவிக்குரிய சுபாவத்தை சீயோனே நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து கட்டி எழுப்புவோம். எத்தனை பேருக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது? கை உயர்த்தி காட்டுங்க. தேங்க்யூ. அப்படி எழுமி நில்லுங்க. இந்த காலையிலே உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை திரும்ப நான் கொடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கு பல காரியங்கள் பேசப்பட்டிருக்கிறது. முதலாவது தடவை நீங்கள் வந்து ஜெபிச்சுட்டு போயிருக்கலாம், இட்ஸ் ஓகே. இது வேறு பகுதி, இது இன்னொரு அத்தியாயம். நான் திரும்பவும் நான் சொல்கிறேன்,
சிலருடைய வாழ்க்கை ஸ்தம்பிதப்பட்டு இருக்கிறது. என்னெல்லாம் செய்து பார்க்குறீங்க, முன்னுக்கு போக முடியலை. ஜெபத்தில் முன்னுக்கு போக முடியலை, வாழ்க்கையில் முன்னுக்கு போக முடியலை, எல்லாம் சரிங்க, படிப்பில் முன்னுக்கு போக முடியலை, ஏதோ ஸ்டக், தொழிலில் முன்னுக்கு போக முடியலை, இறுகி போய் இருக்கிறீங்க. தென்னப்பாண்டு மாதிரி வாழ்க்கை புளிச்சு போனது போல உங்களுக்கு இருக்கு. காரணம், ஆண்டவர் உங்களுக்கு அடுத்த நிலையை காண்பிக்க விரும்புகிறார். He wants to reveal, உங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார், இந்த ரகசியத்தை காட்ட விரும்புகிறார். ஆனால் நீங்கள் அந்த நிலைக்கு நம்ம வராமல் இருக்கிறதால அதை அவர் தமக்கை வச்சு கொண்டு இருக்கிறார். நீங்கள் யார்கிட்ட போனாலும், எந்த மனுஷன், எந்த ஊழியக்காரன், விமர்சனம் இல்லை, வாய்ப்பே இல்லை. பிரியமானவர்களே, வாய்ப்பே இல்லை ராஜா. நீங்கள் அப்பாட்ட வரணும். எத்தனை பேர் இந்த காலையில் இவ்விதமாக ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஒரு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ, உங்களை அன்புவாக கையில் எண்ணெய் எடுத்தீங்களா? ஊழியர்கள் எண்ணெய் எடுத்திருக்கிறீங்களா? சரி, அப்படிப்பட்டவர்கள் முன்னே வாருங்கள். இந்த பாடலை நான் படிக்கும் போது ஆராதனையை நான் முடிக்கப் போகிறேன். என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேருருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. ஜெபிக்க தொடங்குறீங்களா? நேரம் போகுது. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாய், நரம்புகள் உருவாவதற்கு முன்பதாய், தசைகள் உருவாவதற்கு முன்பதாய், தரிசனமே உருவாவதற்கு முன்பதாய், உன் தாயின் கருவிலே கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய அழைப்பு உனக்குள்ளே உண்டாயிற்று. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. ஓ, ஆவியானவர் அசைவாடுகிறார். ஆவியானவர் ஒரு புதிய காரியம் செய்கிறார். மனிதனால் கூடாததை கர்த்தர் செய்கிறார். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேருருவாகும் முன்னே. இவர்கள் ஜெபித்ததற்கு பின்பதாக
வியாதிக்காக ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். இன்னும் ஒரு 10 நிமிடங்களில் இது முடியும். அதன் பின்பதாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவருடன் கூட இன்றும் எப்பொழுதும் கூடவே இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்களேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வந்ததுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிரியமானவர்களே, எமது ஆராதனையுடன் இணைந்திருந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறோம். இந்த ஆராதனை உங்கள் ஆத்துமாவுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.